முழு பொம்மையில எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி செய்யறாங்கன்னு செய்யற இடத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் வயசாகி போச்சு, நீங்க என்ன ரெஸ்ட் தானே ஏன் பசங்களாம் தான் வேலைக்கு போறாங்க சொல்லுங்க. இல்லை இல்லை, நாங்கள் எங்க வயசுக்கு இருக்கிறவங்க நாங்கள் இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்லுவோம். டெய்லி தெய்வத்தை கையில நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த பாக்கியம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் நாங்கள் பெருசா ரொம்ப பெருசா நினைக்கிறோம். குலதெய்வ வழிபாடு அதிகமாக விரும்புறவா இருந்தீங்கன்னா குலதெய்வத்துடைய போட்டோ கிடைச்சா கூட போதும், சார் வந்து உங்களுக்கு அதோட மோல்டை ரெடி பண்ணி ஒரு சிலையா கொடுப்பார். வணக்கம். நாம இப்ப குழு சேரி கார்த்திகேயன் குழு டாஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த குழு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி செய்யறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அது முக்கியமா கார்த்திகேயன் குழு டாஸ் உரிமையாளர் நம்ம பக்கத்துல இருக்காங்க. சார் வணக்கம் சார். உங்க பேர் சார்? பேர் தான் கடையை இருக்கு கார்த்திகேயன். இப்ப சொல்லுங்க சார், நேர்களுக்கு குழு இந்த வருஷம் குழு ஃபிலிம் என்னென்ன வந்திருக்கு, எப்படி நீங்க அதை தயாரிக்கிறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட விளக்குங்க சார். இது வந்து குழு நவராத்திரி குழு தான் முதல்ல வந்து நாங்கள் மூழ்கெல்லாம் பண்ணிப்போம். அது வந்து பெரிய நவராத்திரி வந்து நூல்கள்லாம் செய்யறது இருந்தது. அடுத்த வருஷத்துக்கு என்ன வாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இருக்கும். அதே போல அது நான் முடிஞ்ச உடனே பொம்மை செய்யறது களிமண் முழுமையாக களிமண். அப்போ வந்து இந்த காய்ந்த தூள் அதை செய்கிறோம். நவராத்திரி பாரம்பரியம் போது மெயினாக வந்து சாமி நாட்டுங்கள் இந்த செட்டுங்கள்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் நவீனமாக இருக்கிறதுல இந்த ஐஸ் வந்து இருக்கிறது, அப்புறம் வந்து இருக்கிறது, பானிபூரி இருக்கிறது, அந்த மாதிரி இப்போதைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும். அப்புறம் சின்ன சின்ன தனி ராகங்கள், இந்த யானை குதிரை இந்த மாதிரி தனி ரூபங்கள், மீனாட்சி, சாலாட்சி, காமாட்சி இந்த மாதிரி ரூபங்கள் செய்யணும் செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து இப்போ வழி வழியாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த வாட்டி வந்து அனுபவம் பண்ணி இந்த கயிறு எடுக்கணும். அந்த டகா ஃபார்ம் சொல்லுவாங்க. ஆமா, சின்ன வயசுல கை பிடிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு விளையாட்டு ஐட்டங்கள் செய்யறாங்க கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல கேட்கறாங்க. அதனால இந்த தடவை செய்யும்போது இந்த பஞ்சகுத்தரை தாண்டது இந்த கயிறு இருந்தாங்க. அது 2 ரகம் செஞ்சிருக்கோம். ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கோம். அந்த வியாபார ஐட்டம் மாதிரி காய்கறி இருக்கிறது, தள்ளி வந்து மாதிரி. அது இல்லாம இந்த திருப்பூசி செட்டு, திருவண்ணாமலை செட்டு, திருவண்ணாமலை பிரைடல் செட் அது வருஷம் நிறைய வருஷம் செய்யறதுக்கு நாங்கள் நீட்டாக செய்யறது. ஆட்கள் வந்து இல்லை, ஆட்கள் வரமாட்டாங்க. இருந்தாலும் வந்து அது கலை உட்காந்து செய்யறது அவங்களால முடியல. வேற எதுனா செஞ்சுருப்பாங்க. அதனால இது பழக்கப்பட்டவங்களை மட்டும் அனுபவம் ரொம்ப கண்டிப்பாக கைது அனுபவம் விஷயம். காலம் போடக்கூடாது, போட்டா தூக்கமா இருந்தா கூட இது பிரஷ் போடுறது கண் போடாம அந்த மாதிரிலாம் இருக்கு. சிரமப்பட்டாலும் அது ரொம்ப நிறைய சின்ன சின்ன ஆட்கள் கேட்கறாங்க. சின்ன தவறு கேட்கறாங்கனாக்கா ரொம்ப சின்ன கூலி கேட்கறாங்க, அழகா இருக்குது அப்படின்னு. பட் நாங்க வந்து இந்த சின்ன உருவம் செய்துட்டு அதுக்கும் அது கண்ணு வைக்கணும், முடி இருக்கணும், நுணுக்கமா செய்யறோம். பட் அது வந்து ரேட்டுனாக்கா எடுக்க மாட்டேங்குது. அதை விட எங்களுக்கு என்ன சின்ன செய்யறதை விட கொஞ்சம் 1.5 அடி 3/4 அடி சைஸ் ரேட்டும் வரும்.
வேலை படம் கொஞ்சம் வேகமா செய்யலாம் அப்படின்னு. இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா பாகியம் பண்ண மாட்டாங்க. நம்மளும் சின்ன ஸ்லீப் தானப்பா. இது வந்து சாதாரண குடும்பஸ்தரை பார்க்கும்போது அந்த நம்மளும் அந்த மாதிரி தான் கேட்போம். சின்ன பொம்மைக்கு இவ்வளவு ஆனா சின்ன பொம்மைக்கு தான் நுணுக்கமா செய்ய வேண்டியது உட்காந்துட்டு. அதோட பெரிய பொம்மைக்கும் போது பிரஷர்ல சீக்கிரமா ஓடவும் இல்லாம ஒரு வாரம் காமிச்சாங்க. மக்களுக்கும் திருப்தியா இருக்கணும், நமக்கும் கட்டுப்படி ஆகணும். மக்கள் நிறைய பண்றோம். பேப்பர் வேலை ஏறி போச்சு, பெயிண்ட் வேலை ஏறி போச்சு. ஆனா எங்களுக்கு தேவை. ஆனா இந்த திண்ணர் எல்லாம் போட்டாக்கா எங்களுக்கு சரி வர மாட்டேங்குது. அது வந்து கவர்மெண்ட்ல தனியா கிடைக்க மாட்டேங்குது. அது எங்களுக்கு தனியா ஒதுக்கினா கூட பரவாயில்லை. பிரச்சனை என்ன பண்ணுறது, அந்த பெயிண்ட் இல்ல, பேப்பர் இல்ல, வேஸ்ட் ஆகுறதுதான் எங்களுக்கு தேவையாவது நிறைய. எல்லாம் ஏற்பட்டுன்னா எல்லாம் கணக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம ஜனங்களுக்கும் நான் கொஞ்சம் மலிவா கொடுக்கணும். ஆனா நமக்கும் கட்டுப்படி ஆகணும் போது சில சமயத்துல சின்ன பொருளை செய்யறதோட கொஞ்சம் அரடி முக்கால் செஞ்சு போலான்ற அந்த எண்ணம் வருது எங்களுக்கு. ஏன்னா நான் எங்களுக்கு முன்ன இப்போ அப்புறம் எல்லா நம்ம பசங்க எல்லாம் வந்து ஆதிக்கு போற மாதிரியா அந்த மாதிரி ஆகிட்டாங்க. எந்த தலைமுறையோட தான் எழுதிட்டு பிள்ளைக்கு வர்றவங்க கத்துக்கினாங்க. நம்ம கிட்ட கத்து போனவங்கலாம் இருக்காங்க, நிறைய அவங்க கம்பெனி வச்சிருக்காங்க. பட் இனி வர அவங்க வந்து இதுல வந்து சிரமப்படுறதுக்கோ கூட போறதுன்னா ரொம்ப சிரமம். அதெல்லாம் மலை பொருள் இதுவாயிருமோ பின்னத்துக்கு அந்த ஏக்கம் இருக்கும். நம்ம இருக்கிறவருக்கு மாதிரி நம்ம சேர்த்துட்டு அதை செய்யணும் சொல்றாங்க. இவங்களுக்கு தான் வயசாகி போச்சு, நீங்க என்ன ரெஜிஸ்ட்ரேட்டிங் பண்ணிட்டாங்க, ஏன் பசங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க சொல்லுங்க. இல்லை இல்லை, நாங்க எங்க வயசுக்கு இருக்கிறவங்க நாங்க இருக்கிறவங்க எங்களை சொல்லுவோம், செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆனா எங்களுக்கு விட முடியல. ஏன்னா அப்படியே பழக்கமாயிடுச்சு. கலை டெய்லி தெய்வத்தை கையில நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த பாக்கியம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் நாங்க பெருசா ரொம்ப பெருசா நினைக்கிறோம். எங்க பெரியவர்கள் வீட்டுக்கு போன தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, இந்த வாட்டி என்ன காமிக்க போறீங்க புதுசா? நீங்க சொல்ல இந்த எவ்வளவு பொம்மை பண்றது வச்சு தொழில் போறது. பேசிட்டு போடுவாங்க. இது வந்து ஸ்டேட் குட்டி ஆசீர்வாதம் பண்றாரு. சரி, இவங்க வந்து குழந்தைக்கு அம்மா, அம்மா இவங்க அப்பா, அப்பா இது வந்து போட்டோகிராஃபர். கேமரா வச்சுக்கார் பண்ணுங்க, கையில கேமரா வச்சுக்கார், போட்டோகிராஃபர் போட்டோ பிடிக்கிறாரு. இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க நெய்பர்ஸ் வந்து குழந்தைக்கு கிஃப்ட் கொடுத்து ஒரு மாதிரி வேலை. அப்பா அம்மா குழந்தை ஆடும் ஆடும் இந்த மாதிரி பொறுப்பு வச்சிங்கன்னா அவங்க செட்டு வச்சிங்கன்னா வரவங்க எல்லாம் சூப்பராக பார்ப்பாங்க. எங்க வாங்க கேட்பாங்க. எல்லாத்தையும் சொல்ற ஒரே பார்த்துக்காங்க, கார்த்திகேயன் கோல்டார்ஸ் காஞ்சிபுரம், மறக்காம சொல்றோம். வேணா எல்லாம் வந்துருவாங்க. கார்த்திகேயன் கோல்டார்ஸ் மறக்காம வாங்க. இந்த மாதிரி மூங்கல் செட்டு இவங்க பேர் குழந்தைங்க பேர் சொல்ற விழான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க செட்டு கொடுப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 கேட்டால் 9 பொம்மை இருக்குது. 9 பொம்மை இந்த கையில் நீங்க கட்டி கொடுத்துருவீங்களா? ஆமா, எல்லாம் செட்டா கட்டி கொடுத்துருவோம். செட்டா கட்டி கொடுத்து பேக் பண்ணி அப்படியே விட்டுருவோம். வீட்டில் போய் அப்படியே விட்டுறது எங்களோட வேலை. சூப்பராக இருக்குங்க, பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. அடுத்து நீங்கள் என்ன காமிச்சிருக்கோம்? இது வந்து கையில் எழுதிட்டோம். கையில் எழுத்தல் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கையில் எழுத்துற தெரியுங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கையில் இருக்கும் போட்டி வந்து நடந்துட்டு சொல்லுங்க சார். விளையாட்டுக்காக இந்த பசங்க எல்லாம் வந்து ஜென்ஸ் லேடிஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அதுக்கு இவங்க வந்து பிடி மாஸ்டர் இது ரெடி சொல்றாங்க. போட்டியை துவக்கி வைக்க போட்டியை துவக்கி வைக்கும் பிடி மாஸ்டர் தான். இந்த செட்டு வந்து இந்த செட்டு ரொம்ப பார்க்க இந்த பக்கம் 3 நாள் 3 ஆளு கசிவர் மொத்தம் 7 பேர் சேர்ந்த செட்டு இது. இது வந்து உங்க கோல்கொண்டையை கண்டிப்பா வைங்க. இந்த நவராத்திரி சிறப்பா நீங்க சொல்லலாம்.
புது உறவுகள் இந்த பொம்மைகள்லாம் பெரிய டிஸ்டம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. பார்க்கும்போது குழந்தைங்க சொல்லி தரலாம் இந்த போட்டியெல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து கைது போட்டியாக இருக்கு. காலத்தில் ஆகப்படுத்தோம் பாரம்பரிய விளையாட்டுகளை ஒன்று ரொம்ப அருமையான விஷயம். யார் பலசாலின்னு காமிக்கலாம், ஆண்களா பெண்களா அப்படின்றதான் நீங்க. அதே போல சில பேர் 10 கிலோரா வந்து அவங்க அதே மாதிரி குலதெய்வம் செஞ்சுக்கோங்க, அவங்க குலதெய்வத்துக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்து அந்த மாதிரி செய்ய சொன்னேன். எனக்கு ஒரு விவரம் ஒன்று இந்த மாதிரி தேவைப்பட்டவங்க 10 கிலோரா இந்த கம்பல் வேணும்னா கூட மோல்டே நானே செய்வேன். போது நீங்க செய்வீங்க? ஆமாம், அது அப்பா செய்யறதுனால எல்லாரும் செய்யறது. அந்த மாதிரி 10 கிலோரா உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வேணும் அந்த மாதிரி சில நான் நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. உங்க பார்த்துட்டு இருக்க நேரர்கள் யாராவது சில பேர் குலதெய்வம் வழிபாடு அதிகமாக விரும்புறவா இருந்தா குலதெய்வத்தோட ஃபோட்டோ கிடைச்சா கூட போதும், சார் வந்து உங்களுக்கு அதோட மோல்டை ரெடி பண்ணி ஒரு சிலையா கொடுப்பார். அந்த மாதிரி ஒருத்தவங்க செய்ய பண்ணிருக்காங்க. அந்த அந்த ஒரே ஒரு பொம்மைக்காக செய்யணும். சில பேர் கொடுக்கறதுல வந்து வியாபார ரீதியாக போகுது. ஒன்று செஞ்சு கொடுத்தாக்கா அந்த மாதிரி கேட்கறாங்க நிறைய பேர். அஸ்வினி குமார் ஒருத்தர் சொன்னார், குதிரை முகம் அந்த அஸ்வினி குமார் அது நிறைய பேர் வாங்குறாங்க. அது மாதிரி செஞ்சு கொடுத்து சில பேர் இன்னொருத்தவங்க இப்போ குதிரை வாகனத்தில் அம்மன் அந்த மாதிரி 10 வர செஞ்சது அந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்குது. ஏன்னா எல்லாருமே செய்ய முடியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிங்க அந்த பொம்மை கிடைக்காது, எல்லாம் பரவலாக கிடைக்காது. லட்சுமி சரஸ்வதி விநாயகரான்னு போனால் அது எல்லாருமே கிடைக்கும். 10 கிலோரா சில பொம்மைங்களை ஃபோட்டோ கொடுத்து செய்யும் போது இதுதாங்க வேணும் அப்படின்னு செய்யணும். ஏன்னா மக்களுக்கோட திருப்திக்கு நம்ம கிடைக்கலையான்ற மாதிரி. சில பொம்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரிசல் விட்டுருக்கோம். நல்லா பாருங்க, விரிசல் விட்டுருக்காங்க தெரியுது அவங்களுக்கு. விரிசல் விட்டுருக்கோம். அந்த விரிசல் விட்ட பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் கூட ஒட்டுறதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு இவர். இது வந்து சுக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தனியாக வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு ஆயில் கெமிக்கல் என்ன ஃபெவிகாலா அது பேர் என்னது? ஃபெவிகால். அது வந்து சுக்கா. இதுதான் சுக்கா. இதை வச்சு தான் நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறாங்க. அது வந்து அந்த விரிசல் தெரியாமல் ஆயிடுச்சு பாருங்க. அது பாருங்க, அது பண்ணும்போது விரிசல் தெரியாமல் ஆயிடுது. இதை வச்சு அப்ளை பண்ணும்போது விரிசல் தெரியாம ஆகுது. ரொம்ப நல்லா இடம். பொம்மை வந்து ரொம்ப அழகாயிடும். விரிசல் விட்ட பொம்மையெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கவே இது பெயிண்ட் பண்ணாதான் புது பொம்மையா இருக்கும் நமக்கு. உங்க பேர் என்ன? சிவா அப்படின்றவர் தான் இந்த பொம்மையை வந்து விரிசல் எல்லாம் வந்து இருக்காரு. இதுல பழைய பொம்மையெல்லாம் புது பொம்மையை ஆக்கிட்டு இருக்காரு. அந்த விரிசல் விட்ட பொம்மையெல்லாம் வந்து புது பொம்மையை ஆக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து கிருஷ்ணர் பொம்மை. இந்த மாதிரிதான் வந்து பொம்மைகள்லாம் வந்து பெயிண்ட் பெற்று வரும்னு சொல்லுவோம். நம்ம அதை பெயிண்ட் பண்ணும்போது தான் அதோடைய ஆத்மார்த்தமான அந்த ஒரு விஷயம், அதோட அழகு, அது எல்லாமே வெளியே வருது. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் நம்ம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்களாம் உங்க பேருமா? சௌந்தர்யா. இந்த பேப்பர் மேஷால வெயிட் கம்மியா இருக்குது. இந்த மண் பொம்மை வந்து ஒரு வெயிட்டா இருக்கும். இது வந்து பூங்களா? ஸோ கிருஷ்ணருக்கு பூ போடுறாங்க. இப்போ கிருஷ்ணருக்கு பூ போடுறாங்க. அந்த ப்ளூ பூ வெள்ளையா மாறிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபினிஷ்டு கிச்சனை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது நம்ம இவங்களுடைய கடை கீழே இருக்கு, அங்கே போய் நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. பேப்பர் மிஷின் வெயிட் கம்மியா இருக்கு. இது வந்து இன்னும் கிருஷ்ணரை வந்து இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. இது உட்காந்து பொறுமையாக பெயிண்ட் பண்ணி இது முடிக்கப்பட்டு தான் நம்மளுடைய கடைக்கு வருது. அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இலை கிருஷ்ணர். ஸோ கிட்டத்தட்ட வந்து வருகின்ற குழுவில் வந்து ரொம்பவே எல்லா வீடுகளையுமே அலங்கரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கும் சரி, குழுக்கும் சரி. இதுலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு வச்ச கிருஷ்ணர், இலை குழுலையும் வந்து கோல்டு வச்ச கிருஷ்ணர் இருக்காரு. பசி பழம் சாப்பிட போறாங்க. வாழைப்பழம் சாப்பிட வாழைப்பழம் கிடையாது, இது ஒரு பொம்மைங்க. வாழைப்பழத்தையே வந்து குழு பொம்மையில வைக்கிற மாதிரி ஒரு செப் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே ரியலா பார்க்கும்போது வாழைப்பழம் மாதிரியே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சீப்பு வாழைப்பழம் அப்படியே கையில் இருக்குது. என் கையில் இருக்கிறது நிஜ வாழைப்பழம் கிடையாது. இதெல்லாம் வந்து குழு பொம்மையில வைக்கக்கூடிய வாழைப்பழங்கள். சௌந்தர்யா கையிலையும் இவ்வளவு கையிலையும் பார்த்தீங்கன்னா அழகே ஒரு கிருஷ்ணர் இருக்காரு. என்ன மாதிரி கிருஷ்ணர் இருக்காரு? தவறும் கிருஷ்ணர். தவறும் கிருஷ்ணர் 2 பேர் கையிலும் தவழ்ந்துட்டு இருக்கா தான் சொல்ல முடியும். இந்த வந்து குழு பொம்மையில வந்து அநேகமா இந்த வருஷம் எல்லாரும் கண்டிப்பா வச்சுக்கோங்க. தவறும் கிருஷ்ணர் பாருங்க, தவழ்ந்து போன மாதிரியே இருக்கு இந்த உருவம். தவறும் கிருஷ்ணர்
இதெல்லாம் இந்த வருஷத்துல புது பொம்மைக்கு நான் சொல்றேன். காமாட்சி அம்மனை இந்த இதுல வந்து அச்சில வச்சு செய்யறாங்க. அச்சில வச்சு மண் வச்சு செய்யறாங்க. அச்சில இந்த ஒரு பொம்மை சூப்பரா இருக்கு பாருங்க. எங்க இருக்குது அப்படியே அச்சில வந்து காமாட்சி அம்மன் இதான் அச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி அச்சில இருந்தா இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் வெளியே வருது. ஸோ தத்துவமா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. ரொம்ப அழகா பலூன் வைக்கிறவர். ஸோ பீச்சில் பலூன் வைக்கிற செட்டு பண்றாங்க. இது வந்து எப்ப கழுவு வந்து சூட போடணும்னா சூட போட்டு அந்த மாதிரி காய வச்சு அப்புறம் வந்து மேல பெயிண்ட் பண்ணலாம். ஸோ பண்ணிச்சுட்டு இருப்பாங்க. அழகா இருக்கும். இது நம்ம இது பானிபூரிக்கு அது பானிபூரி செட். அது சொல்றேன் பானிபூரி செட் இது பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியா இது பூரி. இதான் பூரி மேல வைக்குது. வண்டி மேல வைக்கிற பூரி. இது இவரு விக்கிறவங்க சாப்பிடுறவரு சாப்பிடுறவரு அப்படியே பாத்தீங்கன்னா பானிபூரி விக்கிறவரு. சோ இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி நம்ம பொம்மையை காமிக்க போறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி தொடர்ந்து வரும் நம்ம சேனல்ல. தொடர்ந்து பார்த்தே இருங்க. டீ கடையில பாருங்க, டீ கடை பெஞ்சு சொல்றாங்க அழகா. வடை, பஜ்ஜி, வெண்டா இதெல்லாம் போட்டு ஒரு டீ கடை பெஞ்சா இருக்கு. இதுவும் அதிகமா இந்த வருஷம் எல்லாரும் வீடுகள்லயுமே இருக்கும். பொம்மைகளும் தேர்ல வரதுக்கான குதிரை. இது தேர்ல ஃப்ரண்ட்ல குதிரை வரும் பாருங்க. இந்த குதிரை இதெல்லாம் குழுவர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பயங்கர விருப்பா பாருங்க. இதான் தேர் செட் தானா. ஒரு மணி சாப்பிடுறவங்க 3 மணிக்கு சாப்பிடுறாங்க. அதுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் பாருங்க சாதம். சோ இவங்க எல்லாம் வந்து கடுமையான உழைப்பாளிகள். எல்லாம் அவங்க சாப்பிட நேரம் ஆயிடுச்சு. சாப்பிடுறாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்மளும் ஓடுவோம். அவங்க சாப்பிட வந்துட்டாங்க. இவரு டீ ஆத்துறவரா? டீ ஆத்துறவரு. சூட போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இதான் டீ ஆத்துறவரு. சூட போட்டு இங்க இருக்கிறாரு. சோ இதான் டீ ஆத்துறவர் பாருங்க அழகா. சோ என் கையில இருக்கு பாத்தீங்கன்னா அழகான திருவள்ளுவர் பொம்மை கையில இருக்கு. இது வந்து பெயிண்ட் பண்ணாம இருக்கு. பெயிண்ட் பண்ணி இது அழகா நம்ம பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்தே இருங்க. ஸோ இதான் திருவள்ளுவர் பொம்மை பெயிண்ட் பண்ணாத கையில இருக்கு. ஸோ வருகின்ற குழுக்கு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரகாசமா கலர்ஃபுல்லா இருப்பாங்க. மண்ணில் அழுத்தி ஜாயின் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் வந்து சூளை போடணும். ஃபயர் பண்ணும். வேக வைக்குங்க. அதான் ஃபயர் பண்ணா வெந்துடும். மண்ணா இருக்கிறது அங்க மேல பார்த்தா. அதுக்கப்புறம் ஃபயர் பண்ண அப்புறம் முதல்ல சுத்த அடிப்பாங்க. சுத்தனா அந்த கலர். அதுக்கப்புறம் சுத்தம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பிரைமர் சுத்தம் அடிச்ச பிறகு சுத்தம் வைக்கணும். சுத்தம் வச்ச அப்புறம் பிரைமர். அதுக்கு அடுத்து கலர் பண்ணிட்டு கலர் பண்ண அப்புறம் இந்த ஸ்ப்ரே ஒர்க் இந்த இது ஸ்ப்ரே ஒர்க். அதுக்கப்புறமா அந்த மேல் வேலைகள்லாம் அது கம்பிக்கு. சோ இவ்வளவு வேலை பண்ணிதான் ஒரு பொம்மை வெளியே வருது. கரெக்டா? ஃபுல் ஃபினிஷிங். இதான் ஃபுல் ஃபினிஷிங் இது. சோ இவ்வளவு வேலை பண்ணிதான் ஒரு பொம்மை வெளியே வருது. ஒரு வண்டி ஒரு பொம்மை எடுத்தா 100 தடவைக்கு மேல எடுக்கணும். ஒரு பொம்மை எடுத்தா நம்ம சாதாரணமா அழுக்காக பாத்துக்கணும். அது ரொம்ப கை சுத்தமா வச்சுக்கணும். தொழில் ரொம்ப ரொம்ப நேர்த்தியான விஷயம். நம்ம இது அது அந்த ஒர்க் அந்த அழகுக்காக தான் அது வாங்கறதே இல்லை. இப்ப பசங்க எல்லாம் வந்து விரும்புறதுனா இந்த மாதிரி ஆயிட்டெல்லாம் விரும்புறாங்க. அதனால நாங்க இப்போ ஐஸ் வண்டி, ஜவு மிட்டாய், அப்புறம் இது பானிபூரி, அப்புறம் பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் இந்த வருஷம் புதுசா செஞ்சுட்டோம். குழந்தைகளுக்காக பாருங்க. இன்னும் டிஸ்பிளேல போனீங்கன்னா இன்னும் நிறைய பொருள். ஸோ அந்த மாதிரி தனித்தனி வளர்ப்புறவங்க தான் வந்து தனித்தனி வளர்ப்பா தான் வந்து சீப்பா வந்து
மெயினா அந்த கிரீன் இல்ல, இந்த கிரீன் கலர் மேல பச்சை பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து தெரியும். இந்த கிரீன் கலரு அதுக்கப்புறம் இந்த எல்லோ இதெல்லாம் வந்து தத்துவமா ஒரு வாழைப்பழம் வந்து ரியலா எப்படி இருக்கும் அப்படின்றது, ஒரு மஞ்சப்பழம் எப்படி இருக்கும்ன்றது ரியலா இருக்காங்க. வாழைப்பழத்துல வந்து புள்ளி வாழன்றாங்க, புள்ளி புள்ளியா அந்த மாதிரி டிசைன்ஸ். இதெல்லாம் பெயிண்ட் தானமா? இதெல்லாம் பெயிண்ட் ஆகும், தத்துவமா பெயிண்ட் பண்ணி பாரு. முக்கியமான விஷயம் அதுதான். இந்த பச்சை பசேல்னு அந்த இந்த விஷயம் டெக்ஸ்சரே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ரியலா அதே வாழைப்பழம் அந்த சீப்போட கேரப் மாதிரி இருக்கு. இதெல்லாம் இந்த புல்லுல வந்து பயங்கரமா தெரிஞ்சு எல்லா இதுலயும் மண் வெயிட்டா இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு இடத்துல வந்து ஃபேன் நிறைய இருக்கு, ஆனால் ஃபேன் கூட போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பெயிண்ட் வந்து காஞ்சிருமா, பெயிண்ட் காஞ்சிட்டா ஒட்டாது சரியா. அதனால ஃபேன் போடாமலே கிட்ட வச்சுருக்காங்க. இந்த ஒரு அழகான பொம்மை கிட்ட எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குன்றது இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ பொம்மை வாங்கும் போது யாரும் பேரம் பேசாம வாங்க. இந்த பொம்மையோட செய்த தொழிலாளர்களுக்கு போய் சேரும். ஆக்சுவலா இந்த படம் அழகா ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா எந்த பேசி கொண்டு போவோம், எப்படி வரையணும் அப்படின்றத ஒரு பொம்மையில அடிப்படையான விஷயம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு பார்க்க. இதெல்லாமே வந்து அன்பினிஷ்டு எல்லாமே மேக்கிங் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோட பெரிய நோக்கமே என்னன்னா முழு பொம்மையில எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி செய்யறாங்கன்னு செய்யற இடத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து அன்பினிஷ்டு, அது என்ன பினிஷ் ஆகல. இந்த வல்லா செட் சார் துவைக்கிறவங்க வெள்ளை வைக்கிற அடுப்புல வெள்ளை வைக்கிறது. இது வந்து துவைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறது கருத மேல. ஆமா, இவங்க போறது அவங்களோட குடிசை குடிசை 10 ரூபா சேர்ந்து ஒரு செட். இந்த கல்வி வரைய இருக்கு, அது வந்து கொஞ்சம் அனுபவப்பட்டவங்க. ஏன்னா கொஞ்சம் சின்னதா பண்ணாங்க. ஆனா இது கத்துக்கிறவங்க லிமிட்டா இருக்குது ஆளுங்க. பெரிய கம்பெனில கூட போனாக்கா இதுக்குன்னு ஒருத்தர் 4-5 கம்பெனிக்கு போயிட்டு வராங்க இந்த கண் எழுதுறதுக்குன்னு அவங்களுக்கு. இந்த மாதிரி இது வந்து அப்பா முதல்ல வந்து நம்மளே இருந்தாங்க. நாங்களே தம்பி ஸ்ப்ரே பண்றாரு, நான் கண் எழுதுறேன். தங்கச்சி வந்து இந்த ஃபினிஷிங் ஒர்க்கு மறுபடியும் பார்த்துருக்கேன். அது மாதிரி மேல் கொண்டு எங்கள் மச்சனுக்கு வந்து இந்த கோல்டு ஃபினிஷிங் மெயினான ஒர்க்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டதுனால எங்களுக்கு இது மற்றபடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த மேல் வேலை செய்கிறது போகிறது, இந்த போர்டு எழுதுறது அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு. இது மாதிரி மெயினான வேலை இது வந்து கண் எழுதுறது. நுணுக்கமான வேலை அது. சின்ன கொஞ்சம் பொறுமையா செய்யணும். சின்ன பொம்மை வேற இல்ல. ஆமா, இந்த கண்ணை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அப்பதான் அந்த கண்ணை அழகா பண்ணி பார்க்கறதுக்கு. எல்லாமே பண்ணிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு போடணும். இந்த நாள் ஒர்க் வந்து கண்ணை எழுதி போடணும். கண்ணை எழுதி போட்டு அப்புறம் பேக் பண்ணணும். சரி, தொடர்ந்து வீடியோ பார்த்தே இருங்க. நிறைய புது விஷயம் நம்ம சொல்லிட்டே போக வீடியோவில். நேரங்களுக்கும் எல்லாருக்கும் தண்ணி வாங்கி மகிழ்ந்த குடும்பத்தில் நல்லபடியாக தெய்வ கலை இருக்கட்டும், தெய்வ கடாட்சம் இருக்கட்டும். தெய்வம் வந்து நம்ம பாரம்பரியத்தை விடாமல் செய்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்கள் மூலியமா எங்களோட தொழிலுக்கு அதாவது ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வரதராஜ பெருமாள் கோயில், அத்திவரதன் கோயில் இருக்கு, அது பக்கத்துலயே கே சந்தோஷ் கிராஃப்ட்ஸ்ன்னு இருக்கு. அதே மாதிரி கார்த்திகேயன் டான்ஸ்.
இல்லை சன்னோட நேம் வந்து கேக்கு சந்தோஷ் சந்தோஷ் கொள்கார் வச்சு. ஸோ ஆப்போசிட்ல இந்த கடையும் சரி இந்த கடை ரெண்டுமே சார் கடை தான். எதிர் கடை ரொம்ப வருஷம் ரொம்ப ரொம்ப. ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போறது இந்த ரெடி பண்ண டால்ஸ் நம்ம கார்த்திகேயன் சந்தோஷ் டால்ஸ் இருக்கும்போது அதோட வீடியோ நம்ம பார்க்க போறோம். பொண்ணு மாதிரி வச்சு பொண்ணு மாதிரி ஒரு படிக்கட்டில் வச்சு வருஷம் ஃபுல்லாவே இருக்கு. வருஷம் ஃபுல்லாக இருக்கு. அதாவது நம்ம டூரிஸ்ட் வராங்கல்ல, அவங்களுக்கு வரும்போது இந்த இடத்த தேடி வருவாங்க, கிடைக்கும் போது வாங்கி போய் வச்சுக்கலாமே. அந்த மாதிரி நிறைய ஆந்திராவில் இருந்தெல்லாம் வராங்க. அங்கே வந்து அவங்க வந்து பொண்ணு வந்து இது முடிஞ்சது அந்த தை மாசமா நம்ம சொன்னாங்க. அது மாதிரி முடிஞ்சுட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு பொண்ணு ஆரம்பம். அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கி வராங்க. வருஷம் உள்ளாவும் கிடைக்கும். நம்ம தயார் பண்ணி செஞ்சு ரொம்ப நன்றி.